என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள், ஏன் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள், உலகமெங்கும் உள்ள மக்கள் பார்க்கிறார்கள். எத்தனை வருடங்கள் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை நீக்கிக் கொண்டு வீட்டில் உள்ளவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நண்பர்களுக்கு கூட இதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களையும் நீக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மனிதன் நீண்ட காலம் வாழவும், ஆரோக்கியமாக வாழவும், வெற்றிகரமாக வாழவும் தான் நமது முனிவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு வெளிநாட்டவர்கள் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இருந்து இங்கே வந்து படிக்கிறார்கள். 45 நாளைக்குள் 400 ஆசனங்களை பழகி விடுகிறார்கள். அங்கே போய் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு லட்சமாக அள்ளுகிறார்கள். கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான வருமானம் ஈட்டக்கூடிய பயிற்சி என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளிலும் யூனிவர்சிட்டியிலும் இன்றைக்கு இந்த பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், பிஜி டிப்ளமா, எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி எல்லாம் வந்துவிட்டது. வெளிநாட்டுக்கு சென்று லட்சமாக நமது தமிழர்கள் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து யோகாசன ஆசிரியர் சாந்தி என்பவர்கள் இங்கே நிறைய பேரை கூட்டி வந்திருக்கிறார்கள். ரோஷன், நிரஞ்சன் சாய், மோத்தீஸ்வரன், கிறிஸ்டி மாதவன் அவர்கள் பத்ம சர்வாங்காசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் சர்வாங்காசனம் செய்யுங்கள். அதிலே பத்மாசனம் போட வேண்டும். சர்வாங்காசனம் செய்வது கடினம். அதிலேயே பத்மாசனம் போடுவது அதை கடினம். சர்வாங்க ஆசனம்ல சர்வ அங்கங்களையும் சரி பண்ணக்கூடிய ஆசனம் தான் சர்வாங்க ஆசனம். எங்கே பத்மாசனம் போடுங்க. காலை நல்லா நிமிக்கணும், பின்ன கொண்டு போயிடணும், முதுகை நல்லா தள்ளணும். அப்போ தான் அது சர்வாங்க. இந்த காலை பின்ன கொண்டு போகணும்ப்பா தம்பி, காலை பின்ன கொண்டு போ. பூர்ணமாக செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே இறக்குங்கள். காலை நீட்டி இந்த சர்வாகாசனம் போடும்போது தலையை தூக்கப்படாது. ஏன்னா பிளட்டு கீழே வர்றதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். திரும்ப தலையை தூக்கிட்டு திடீர்னு கீழே இறங்கிடும். அதனால் படுங்க, படுத்துருங்க. முதல்ல வலது காலை போட்டு பத்மாசனம் போட்டிங்க. இப்போ இடது காலை போட்டு பத்மாசனம் போடணும். வலது கால் போட்டால் இடது காலில் போடணும். போடுங்க. திரும்பவும் தூக்கி இடது காலை போட்டு பண்ணுங்கள் பத்மாசனம். முதல்ல சர்வாங்காசனம் பண்ணுங்கள். இப்போ இடது காலை முதல்ல போட்டு பத்மாசனம் போடு. இடது காலை லெஃப்ட் லெக் நேர நல்ல நிமிரு. முடியலன்னா வலது காலிலே போடு. எது முடியுதோ அதை போடு. நல்ல முதுகை தள்ளணும். முதுகுக்கு போயிடணும். கை இடுப்புக்கு வரக்கூடாது. முதுகில் போய் முதுகை தள்ளி காலை பின்ன கொண்டு போகணும். காலை எவ்வளோக்கு பின்ன கொண்டு போகணுமோ பின்ன கொண்டு போங்க. அதாவது மூளைக்குள்ளே போகிற நரம்பு பூரணமாக இழுக்கப்படுகிறது. சர்வ அங்கங்களையும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதோடு சர்வ அங்கங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம்தான் சர்வ அங்க ஆசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார் நமது முனிவர்கள். இது ஒன்றே போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம்.
எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கும், எந்த நோயும் வராது. அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். பார்த்து வேறுங்கிறார்கள் வெளிநாட்டவர்களெல்லாம். சயின்டிஃபிக்காக அவங்க எக்ஸாமின் பண்ணுறான். இதை பண்ணதுனால உள் உறுப்புகள் எது வேலை செய்யுது, நரம்புகள் எப்படி வேலை செய்யுது, எலும்புகள் எப்படி இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் எங்கெங்கே என்னென்ன மாதிரி பாயுது, இதெல்லாம் இசிஜி, இன்னும் எக்ஸ்ரே, அது இதெல்லாம் வச்சு பார்த்து அவங்க சயின்டிஃபிக்காக எக்ஸாமின் பண்ணுறாங்க. அவங்க மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக இறக்குங்க. அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சிறார்களே, நீங்கள் இந்த மாணவர்கள் செய்வதை பார்த்தீர்கள். நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். வயது வித்தியாசம் இல்லாமல் செய்ய வேண்டும். சின்ன சின்ன ஆசனங்களை செய்தாலே போதுமானது. ஆனால் அனுதினமும் செய்ய வேண்டும். இன்றைக்கி 1 மணி நேரம் செய்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு இன்னொரு 1 மணி நேரம் என்றைக்காவது ஒரு வாரம் கழிச்சு செய்து பிரயோஜனம் இல்லை. 5 நிமிஷம் பண்ணுங்கள், தினம் பண்ணுங்கள், காலையிலையும் மாலையிலையும் பண்ணுங்கள். 3 வேளை சாப்பிட்றோம். உடலை பேணுவதற்கு நாம் 2 வேளை செய்யணுங்கிறான் முனிவர். 3 வேளையும் செய்தால் நமக்கு சாக்காடே கிடையாதுங்கிறான். வாதபித்த சிலைத்துவம் நமது உடலிலே சமன்பட்டு விட்டால் நோய் கிடையாது என்கிறார். ஆகவே தான் 3 வேளை செய்ய சொல்கிறார். இங்கே தங்கி இருக்கக்கூடிய யோகாசன நோயாளிகளுக்கு 3 வேளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அவர்கள் நோய் வெகுவாக குறைந்து அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆகவே இதை நீங்கள் ஏதோ ஒரு பயிற்சியாக கருதாமல் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும், ஆயுளை நீடிக்கவும், ஆரோக்கியமாக வாழவும், வருமானத்தை பெருக்கவும், நோயற்ற வாழ்வை பெறவும் இந்த ஆசனங்கள் உதவும் 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.